أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையில் அணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் கியாம நாள் வரைக்கும் சத்திய தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்திருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய வேதமாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் காட்டித்தரப்பட்ட வழிமுறையாகிய சுன்னா என்றும், விடயங்களில் மிக மோசமான விடயம் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்திலே புதிதாக உட்புகுத்தப்பட்டவைகள், இவைகள் அனைத்தும் நூதனங்கள், பித்ஆக்கள். எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எச்சரிக்கை வாசகத்தை கூறியவனாக ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் எம்மிடத்திலே எப்படியாப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறதோ அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் முடியுமான வரைக்கும் முயற்சி செய்து இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்வதற்கும், எந்த விடயங்களை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தகுதியற்றவைகள் என்று தீர்மானம் செய்திருக்கிறதோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து முற்றுமுழுதாக அப்புறப்படுத்தி வாழ்வதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் என்று வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய ஒவ்வொரு மகனும் தவறு செய்யக்கூடியவர்கள், வகைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன், அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவத்திற்காக, தான் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் தவறுகள் ஏற்படுகின்றன, தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
இஸ்லாமிய மார்க்கம் நல்ல விடயங்களை எப்படி ஏவுகிறதோ அதே போன்று சில விடயங்களை இது பாவம், இதை மனிதன் செய்யக்கூடாது, இவைகளை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில விடயங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலேயும் இஸ்லாம் பாவமாக ஹராமான விடயங்களாக சொல்லக்கூடிய அந்த விடயங்களிலேயும் சில விடயங்களை இஸ்லாம் அழுத்தமாக சொல்லுகிறது. ஏன் அழுத்தமாக சொல்லுகிறது என்றால், அந்த பாவத்தினுடைய கணம், அதே போன்று அந்த பாவத்தினுடைய பாரதூரம், அந்த பாவத்தினால் அந்த மனிதனுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதனால் இஸ்லாம் சில பாவங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த பாவத்தை நீங்கள் நெருங்கக்கூட வேண்டாம், நீங்கள் அதை நெருங்க வேண்டாம் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி இஸ்லாம் சில பாவங்களை பெரும் பாவங்களாக அடையாளப்படுத்துகிறது. பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்று சில பாவங்களை அடையாளப்படுத்துகிறது. அதே நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், உங்களை அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை செய்வதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில பாவங்களை குறிப்பிட்டு, இந்த பாவங்களை நீங்கள் நெருங்க கூட வேண்டாம், அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அது உங்களை அழித்து விடும் என்பதாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே முதலாவது விடயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத். அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி, நபிகளார் சொன்னார்கள், உங்களை அழிக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டும் நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், அதை செய்யாதீர்கள் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது. அதிலே முதலாவதாக சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த 7 பெரும் பாவங்களும் எது? மனிதரை அழிக்கக்கூடிய, இம்மை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய, மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய அந்த பெரும் பாவங்கள் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ். அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சுட்டிக்காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய பாவம் என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே செய்யப்படக்கூடிய பாவங்களில் மிகப்பெரிய ஒரு பாவமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது இருக்கிறது. அதே நேரம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அநியாயங்களிலே எவ்வளவு பெரிய அநியாயமாக இருந்தாலும் அதைவிட மிகப்பெரிய அநியாயம் என்னவென்றால், ஒரு மனிதன் படைத்த இறைவனுக்கு இணை வைப்பதுதான் இந்த உலகத்திலே செய்யப்படக்கூடிய அநியாயங்களில் மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கிறது என்று இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்ன? நபிகளார் சொன்னார்கள், அன்தஜஅலல்லாஹ நித்தன், அல்லாஹ்வுக்கு அன்தஜஅல லில்லாஹி நித்தன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உங்களை படைத்த இறைவனுக்கு இணை கற்பிப்பதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் என்பதாக அடையாளப்படுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக நல்ல ஒரு மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே இப்படி சொல்லி காட்டுகிறான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார். அவர் முதலாவது சொன்ன விடயம் என்ன தெரியுமா? யா புனை, எனது அருமை மகனே, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ்வுடைய இடத்திலே வேறு யாரையும் நீ சேர்த்து விடக் கூடாது.
இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அந்த ஷிர்க், அந்த இணை வைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே அடையாளப்படுத்துகிறான். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இந்த இணை வைத்தல் என்பது எந்த அளவுக்கு மிக கொடூரமானது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சில வசனங்களிலே இந்த இணை வைத்தல் சம்பந்தமாக சொல்லுகிறான். அந்த வசனங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த இணை வைத்தல் என்கின்ற அந்த பாவம் எந்த அளவுக்கு பயங்கரமானது என்பதை எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவினுடைய 72வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வேறொரு நபருக்காகவோ, வேறு ஒரு அவுலியாவுக்காகவோ, வேறு ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டிய கடமைகளை நாங்கள் அல்லாஹ்வுடைய இடத்திலே வேறொரு நபரை கொண்டு வந்து வைப்போமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போமாக இருந்தால், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். வமக்வாஹுன் நார், அந்த மனிதன் நாளை மறுமையில் ஒதுங்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? அது நரகம் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அந்த மறுமை நாளிலே, அந்த மறுமை நாளுடைய அகோரம், அந்த மறுமை நாளுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்று நானும் நீங்களும் துல்லியமாக விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த மறுமை நாளில் எங்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியாப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அந்த மறுமையில் அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக், உங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே இருந்து வஹி அறிவிக்கப்பட்டது, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் வஹி அறிவிக்கப்பட்டது. லஇன் அஷ்ரக்த, நபியே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் கூட லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அந்த அமல்களும் அழிந்துவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வல தகூனன்ன மினல் காஸிரீன், நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இணை வைத்தல் என்கிறது, இணை வைத்தல் என்பது லேசான ஒரு பாவம் அல்ல, லேசான ஒரு பாவம் அல்ல. உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான், அந்த பாவத்திற்குரிய தண்டனை அவன் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அல்லது அந்த பாவத்திற்குரிய மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே இருந்து அல்லாஹ் நாடினால் அவன் பெற்றுக் கொள்வான். ஒன்றோ அந்த மனிதனை அல்லாஹ் மன்னிப்பான், அல்லது அந்த மனிதன் செய்த தவறுக்காக வேண்டி மறுமையில் அந்த தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம், செய்யக்கூடிய அநியாயங்களாக இருக்கலாம், அதிலேயும் மிகப்பெரிய அநியாயமாகிய இந்த இணை வைத்தலை செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த இணை வைத்தல் என்கின்ற மிகப்பெரிய அந்த அநியாயத்திற்கு இந்த உலகத்திலேயும் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ முயற்சி பெறுவதற்கு முன்னால் அவன் மறுமையை அடைகின்ற பொழுது அவன் அந்த இணை வைத்தலுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ முயற்சி பெறவில்லை என்றால் நாளை மறுமையில் அவனுக்கு எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான், அந்த பாவத்திற்கு அல்லாஹ் நாடினால் மறுமையில் தண்டனை கொடுப்பான், அல்லது அல்லாஹ் நாடினால் அவனை மன்னித்து விடுவான். ஆனால் இணை வைத்த நிலைமையில், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலைமையில் நாளை மறுமையிலே அவனை அல்லாஹ் தஆலா ஒருபோதுமே மன்னிக்க மாட்டான் என்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்று நபிகளார் சொன்னார்கள், மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஇன் தஹலல் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகிறாரோ, இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாரோ, அவர் சுவர்க்கம் சென்று விட்டார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலைமையில் அவருடைய மௌத்து வருமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலைமையில் அவனுடைய மௌத்து வருமாக இருந்தால் அவனால் மறுமையில் சுவர்க்கம் செல்ல முடியாது. நபிகளார் சொன்னார்கள், அவன் நரகவாதி என்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய பாவங்களாக அடையாளப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாவங்களிலே
அக்பருல் கபாயிர், பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த செய்தியிலே கூட நபிகளார் சொன்னார்கள், முதலாவதாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் தான் மிகப்பெரிய பாவம் என்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எந்த ஒரு அமலை செய்வோமாக இருந்தாலும் இதை நான் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறேன் என்கின்ற அந்த தூய்மையான எண்ணம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதாக இருந்தாலும், எங்களுடைய தேவையை முன்வைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலேயும் நாம் உதவி தேடக்கூடாது என்பதிலே நானும் நீங்களும் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், மன்மா தவஹு யதுஉ லில்லாஹி நித்தன் தஹலன்னார். யார் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்ற நிலைமையில் அவனுடைய மௌத்து வருமாக இருந்தால் மறுமையில் அவன் நரகத்திலே நுழைவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மிகப்பெரிய பாவங்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பாவங்களிலே மிகப்பெரிய அநியாயமாக அல்லாஹ் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய அநியாயமாக இணை வைத்தல் என்கின்ற பாவம் இருக்கிறது. அதை விட்டும் நானும் நீங்களும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூனியம் செய்வதென்றார்கள். சூனியத்தை நபிகளார் சொன்னார்கள், பாவங்களிலே மிகப்பெரிய பாவம், அந்த பாவம் உன்னை அழித்துவிடும். இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், 7 அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களிலே இரண்டாவதாக சொன்னார்கள் சூனியத்தை நபிகளார் அடையாளப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எந்த அடிப்படையில் அவன் வந்தாலும் எங்கு சென்றாலும் அவனால் வெற்றி பெற முடியாது என்று திடகாத்திரமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுக்களிலே ஊதக்கூடிய அதாவது முடிச்சுக்களிலே ஊதக்கூடிய அந்த பெண்களை விட்டும் பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிகளாருக்கு சொல்லிக் கொடுக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இரண்டாவது அம்சமாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது சூனியத்தை. மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே, கத்லுன் நஃப்ஸி பிகைரி ஹக்கின், அதாவது எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ஒரு மனிதனை கொலை செய்வதென்பது, அநியாயமாக கொலை செய்வதென்பது இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு பாவமாக அடையாளப்படுத்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் கொல்லப்படுவதற்கு தகுதியாக இருந்தால், கொல்லப்படுவதற்கு தகுதியாக இருக்கின்ற நேரத்திலே அல்லது அவன் பூமியிலே ஃபசாது செய்து கொண்டு திரிகிறான் என்றால், அப்படியாப்பட்டவர்களை தவிர ஒரு ஆத்மாவை கொலை செய்வதென்பது அல்லாஹ் தஆலா திருமறையிலே இப்படி சொல்கிறான், வமை யக்துல் முஃமின முதஅம்மிதன், ஒரு முஃமினை ஒரு இறை விசுவாசியை வேண்டுமென்று கொலை செய்கின்ற பொழுது ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவனுக்குரிய கூலி என்ன தெரியுமா? மறுமையில் நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹாலிதன் ஃபீஹா, அதிலே அவன் நிலைத்திருப்பான். வகலிபல்லாஹு அலைஹி வலஅனஹு, அல்லாஹ் தஆலா அவனின் மீது கோபப்படுகிறான், அவனை சபிக்கிறான். அதாபன் அலீமா, அப்படியாப்பட்ட அந்த மனிதனுக்கு கொலை செய்தவனுக்கு அல்லாஹ் தஆலா இழிவான வேதனைகளை மறுமையில் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்ள் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு மனிதனை வேண்டுமென்று கொலை செய்கின்ற பொழுது அப்படியாப்பட்ட அந்த மனிதன் முழு சமூகத்தையும் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்வதற்கு சமப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு உயிரை வாழ வைக்கின்ற பொழுது முழு மனித சமுதாயத்தையும் வாழ வைப்பதற்கு சமன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளுடைய அந்த பண்புகளை பற்றி அடையாளப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அந்த சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் அந்த நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்ற பொழுது, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அந்த சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் உதவி தேட மாட்டார்கள், வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். ولا يقتلون النفس التي حرم الله الا بالحق, அதாவது கொல்லப்படுவதற்கு தகுதியானவர்களை தவிர எந்த ஒரு ஆத்மாவையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள்.
வலா யஸ்னூன், விபச்சாரத்திலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். வமை யஃஅல் ஸாலிக யல்கா ஸாமா, அதை அவர்கள் செய்வாக இருந்தால், அந்த பாவத்தில் அவர்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். யுதாஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, மறுமையிலே அவர்களுக்கு வேதனைகள் இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படும் என்கின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பாவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இன்று உலகத்திலே மலிந்து காணப்படக்கூடிய, இந்த உலகத்திலே தொழிலிலே வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் நெருங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாவத்தை நபிகளார் அடையாளப்படுத்தினார்கள். என்ன பாவம் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? வட்டி என்கின்ற மிக கொடிய அந்த பாவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவமாக அடையாளப்படுத்தினார்கள். உங்களை அழிக்கக்கூடிய ஒரு பாவமாக இஸ்லாம் அதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நானும் நீங்களும் எந்த அளவுக்கு தூரமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாங்கள் தொழில் செய்கின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்பதை அன்பார்ந்தவர்களை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருமறையிலே பல வசனங்களிலே சொல்லுகிறான், வட்டியை பற்றி நிறைய இடங்களிலே சொல்லுகிறான், என்னை எச்சரிக்கை செய்து அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான், வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலை அல்லாஹ் ஹலாலாக்கி வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நேரம் அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய விடயத்திலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால், அல்லாஹ்வை உண்மையான முறையில் நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், அந்த வட்டியை நீங்கள் தூரமாக்கி விட்டுவிடுங்கள், எஞ்சிய வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஃபைல்லம் தஃஅலு, நீங்கள் வட்டிக்கு கொடுக்க, அதாவது கொடுக்கல் வாங்கலை வட்டி முறையில் கொடுப்பதையும் வாங்குவதையும் விட்டுவிடவில்லை என்றிருந்தால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்தும் அல்லாஹ்விடத்திலே இருந்தும் போர் பிரகடனம் வந்துவிட்டது என்பதை மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலுர் ரிபா அல்ஆஃபம் முதாஅஃபா, நீங்கள் வட்டியை சாப்பிடக்கூடாது, வட்டியை சாப்பிட வேண்டாம். வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வட்டியை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இதை விட்டு உங்களை தூரமாக்கிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், அதாவது வட்டியை அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். அதே போன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அதை அல்லாஹ் தஆலா அப்படியே வளரச் செய்வான் என்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நபிகளார் சொன்னார்கள், அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியை நானும் நீங்களும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று ஒரு வாகனத்தை எடுப்பதாக இருந்தால், அந்த வாகனத்தை நாங்கள் அதாவது தவணை முறையில் வாங்குவதாக இருந்தால் அதற்கு ஒரு எழுத்தாளர் வேண்டும், அதே நேரம் அதற்கு ஒரு சாட்சியாளர் வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலர் ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடியவன், வட்டிக்கு கொடுக்கக்கூடியவன், வட்டியை எழுதக்கூடியவன், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நானும் நீங்களும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு வாகனத்தை நாங்கள் எடுக்க செல்லுகின்ற பொழுது, தவணை அடிப்படையில் எடுக்க செல்லுகின்ற பொழுது நன்றாக தெரியும் இது வட்டி முறையில் தான் நடக்கிறது என்று நன்றாக தெரியும். யாரும் அதை மறுக்கவும் மாட்டார்கள். எங்கு சென்றாலும், எந்த பெங்கிலே போய் அந்த வாகனத்தை வைத்து எடுத்தாலும் அல்லது எந்த ஒரு நிறுவனத்திலே போய் எடுத்தாலும் அந்த முறை வட்டியாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில். ஆனால் இப்படி எடுக்கின்ற பொழுது அதற்கு சாட்சியாக ஒருவர் தேவை. அந்த அடிப்படையில் அதற்கு சாட்சியாக நாங்கள் சைன் பண்ணுவது கூட
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத்து செய்திருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் சொன்னார்கள், என்னை 2 மனிதர்கள் வந்து அழைத்துக் கொண்டு சென்றார்கள். நான் அவர்களோடு சேர்ந்து போனேன். ஒரு ஆற்றங்கரை, சிவப்பு நிறமான, இரத்தத்தை போன்று சிவப்பு நிறமான ஒரு ஆற்றங்கரை. அதிலே ஒரு மனிதர் அந்த ஆற்றின் நடுவிலே இருந்து நீந்திக் கொண்டு அப்படியே கரைக்கு வருகிறார். கரையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கைகளிலே கல்லை வைத்துக் கொண்டு, அந்த மனிதன் நீந்தி வரக்கூடிய மனிதன் கரையை அடைகின்ற பொழுது அந்த மனிதனுடைய வாயிலே போடப்படுகிறது கல்லை. அப்பொழுது அந்த மனிதன் மீண்டும் ஆற்றை நோக்கி செல்கிறான். இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் இப்படியாப்பட்ட ஒரு கடுமையான தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டவுடனே நபிகளாருக்கு சொல்லப்படுகிறது, இவர்கள் தான் வட்டி சாப்பிட்டவர்கள், வட்டியை சாப்பிட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். அதாவது இந்த உலகத்திலே வட்டியை சாப்பிட்டவர்கள் நாளை மறுமையில் ஷைத்தானினால் தீண்டப்பட்டவர்களை போன்று, பைத்தியம் பிடித்தவர்களை போன்று மறுமையிலே எழுப்பாட்டப்படுவார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வட்டி என்பது மிக பயங்கரமான ஒரு பாவம், மிக கொடூரமானது, எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியது, இம்மையிலேயும் மறுமையிலும் எங்களை அழிக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான பாவம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுகிறோம், தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். இப்படியாப்பட்ட நேரத்தில் நாங்கள் தொழில் செய்கின்ற பொழுது எங்களோடு அந்த தொழிலிலே, அந்த வியாபாரத்திலே வட்டி கலக்கிறதா என்பதில் நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு பொருளை வித்துவிட்டு அந்த பொருளை விற்றதன் பின்னால் எங்களுடைய கைக்கு செக் அடிக்கிறது. அந்த செக்கை வைத்துக் கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. 2 நாள் கழித்து எங்களுக்கு சல்லி அவசரமாக தேவைப்படுகிறது. 1 லட்சம் ரூபாவுடைய செக் கையிலே இருக்கிறது, சல்லி அவசரம். என்ன செய்கிறோம் என்றால், இதை யாராவிடத்திலே கொண்டு போய் அந்த செக்கை கொடுத்து 90,000 ரூபாய் சல்லியை எடுத்துக் கொண்டு வருகிறோம். இது சுத்தமான வட்டி என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, மாணிக்க வியாபாரிகள் அதிகமாக இருப்பதனால் இந்த விடயத்தையும் சொல்லுகிறேன். நான் ஒரு கல்லை விற்றுவிட்டேன். ஒரு கல்லை விற்றதன் பின்னால் 2 கிழமைகளில் அல்லது 3 கிழமைகளிலே அந்த பணம் எங்களுடைய கைக்கு வருகிறது. நாங்கள் தவணை, அதாவது 3 கிழமைக்காக வேண்டி வித்திருக்கிறோம். 3 கிழமையில் எங்களுக்கு பணம் வருகிறது. ஆனால் எங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது. இந்த நேரத்திலே நாம் 3வது ஒரு நபரை தொடர்பு கொண்டு, அல்லது அந்த கல்லை என்னுடைய கையிலே இருந்து கொண்டு போய் விற்ற அந்த தரகரிடத்திலே போய் சொல்லுகிறோம், இந்த கல்லை நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கிறீர்கள், நீங்கள் 95,000 ரூபாய்க்கு தாங்க, அங்கல 1 லட்சம் ரூபாயும் எடுத்துக்கோங்க. நாங்க சிம்பிளாக சொல்லுகிறோம். இந்த முறை வட்டி என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய சகோதரர்கள் இதிலே ஈடுபடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த முறை வட்டி என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை விற்றுவிட்டு நாங்கள் அந்த பொருளுடைய சல்லி எங்களுடைய கைக்கு வரும் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவசரமாக தேவைப்படுகிறது என்றால் வேறொரு இடத்திலே கடனுக்கு வாங்கலாம். வேறொரு இடத்திலே கடனுக்கு வாங்கிவிட்டு அதே தொகையை தான் நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அவர் எங்களுக்கு, நாங்கள் இக்கட்டான ஒரு நிலைமையிலே இருந்ததனால் அவர் சல்லியை திருப்பி கொடுக்கின்ற பொழுது சந்தோஷமாக ஏதாவது கொடுத்தால் வேறு விடயம். ஆனால் அந்த கடனை கொடுக்கக்கூடியவரும் கடனை வாங்குவோரும் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்க கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாங்கள் இந்த உலகத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது வட்டி எங்களோடு நெருக்கமாகிக் கொண்டே வருகிறது. வட்டியை விட்டும் தூரமாகிறது. வட்டியை விட்டும் தூரமாகி தொழில் செய்வது என்பது மிக கடினமாக இருக்கின்ற அளவுக்கு இன்று வட்டி நம்மளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் நிறைய முறைகள் இந்த வட்டியோடு தொடர்பு படுகிறது. எனவே நாங்கள் தொழில் செய்கின்ற பொழுது நான் இப்படி செய்தால் வட்டி களபடுமா என்று நானும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் தெரியுமா அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அறியாமையினால் அதிலே போய் விழுந்து விட்டோம் என்றால் அதனுடைய அடிப்படை தன்மை என்ன தெரியுமா? வட்டி என்பது எங்களை அழித்துவிடும். அதனுடைய அடிப்படை தன்மையை அது காட்டிவிடும். நாங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சல்லி புழக்கத்தோட இருந்தாலும்
வட்டி கலந்து விடும் என்றிருந்தால் அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்திலே இருந்து எங்களுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்பதை நானும் நீங்களும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். தொழில் செய்கின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து அந்த கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்த மிகப்பெரிய பாவங்களை விட்டும் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே தவிர்த்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாம் அடையாளப்படுத்திய பெரும் பாவங்கள் என்கின்ற அந்த தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாவத்தை, மிகப்பெரிய ஒரு பாவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலே கேட்கிறார்கள், அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், மிகப்பெரிய பாவங்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். ஒரு தடவைக்கு மாற்றமாக இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை நபிகளார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்திலே நபிகளார் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவதாக சொன்னார்கள், உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்வது என்றார்கள். பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது இஸ்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவங்களிலே ஒன்று என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு செய்தியிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய தந்தைக்கு அல்லது தன்னுடைய தாயை சபிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று அடையாளப்படுத்தினார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் தன்னுடைய தாயையோ தந்தையோ சபிப்பானா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகளார் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஒரு மனிதன் அடுத்தவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஏசுகின்ற பொழுது அந்த மனிதன் இவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஏசுகிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சகோதரனுடைய தாய்க்கும் தந்தையையும் சபிக்கின்ற பொழுது அந்த மனிதன் இவனுடைய தாயையும் தந்தையும் சபிக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிதல்லாஹ் ஃபீ ரிதல் வாலித், அல்லாஹ்வுடைய திருப்தி எங்கே இருக்கிறது தெரியுமா? தந்தையுடைய திருப்தியிலே தான் இருக்கிறது. பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய தந்தைகளுடைய திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றோர்களுடைய கோபம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் எங்களுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, உம்முடைய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான், முடிவு செய்து விட்டான். அதே போன்று வபில் வாலிதைனி இஹ்சானா, முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதில் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். இரண்டாவது அம்சமாக அல்லாஹ் சொல்லுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் முடிவு செய்து விட்டான். நீங்கள் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்க கூடாது, பெற்றோர்களுக்கு நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது, அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையிலே அழகாக சொல்லுகிறான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, முதலாவது விஷயம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இரண்டாவது விடயம், நீங்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் அந்த பெற்றோர்களில் தாயோ தந்தையோ வயோதிபத்தை அடைந்து முதுமையை அடைந்து இயலாத ஒரு கட்டத்தை அடைந்து தள்ளாடுகின்ற வயதை அடைகின்ற நேரத்திலே அவர்களோடு நீங்கள்
அவர்கள் மனது நோகடிக்கும் விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். அவர்களுடைய மனது நோகும் விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ள கூடாது. அவர்களுடைய மனது சஞ்சலப்படுகின்ற விதத்திலே உங்களுடைய நடத்தைகள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும், பெற்றோர்கள், அதாவது ஒவ்வொரு மனிதனும் வயோதிபத்தை அடைகின்ற பொழுது அவன் சிறு பிள்ளையை போன்று மாறிவிடுகிறான். ஒரு மனிதன் வயோதிபத்தை அடைகின்ற பொழுது சிறு பிள்ளைகளை போன்று மாறிவிடுகிறார்கள் என்று நானும் நீங்களும் நன்றாகவே படித்து வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய தந்தைமார்கள் வயோதிபத்தை அடைகின்ற பொழுது அவர்கள் ஒரு செய்தியை பலமுறை சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு ஆத்திரம் வருகிறது. ஒரு செயலை வேணாம் வேணாம் என்று சொல்ல செய்கின்ற பொழுது எங்களுக்கு ஆத்திரம் வருகிறது, நாங்கள் ஏசி விடுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை அப்படியே மாற்றி பாருங்கள். நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது, நாங்கள் ஒரு செயலை செய்கின்ற பொழுது எங்களுடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் எப்படி எங்களோடு நடந்து கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் வயோதிபத்தை அடைகின்ற பொழுது, தள்ளாடுகின்ற வயதை அவர்கள் அடைகின்ற பொழுது அவர்களோடு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனதை புண்படுகின்ற விதத்திலே நடக்கக்கூடாது. அவர்களை கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு சங்கையான வார்த்தைகளை நீங்கள் பாவித்து அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய பெற்றோர்கள் வயோதிபத்தை அடைகின்ற பொழுது எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சொல்வதை பெற்றோர்கள் செவிமடுக்கவில்லை என்றால், அல்லது நாம் சொல்வதற்கு பகரமாக பெற்றோர்கள் வேறொரு வேலையை செய்வார்களா இருந்தால் நாம் அவர்களுக்கு ஏசி விடுகிறோம், அவர்களுடைய முகத்திலே பாய்ந்து விடுகிறோம். இப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்றிருந்தால், அன்பார்ந்தவர்களே, எங்களை போன்று துருப்பாக்கியசாலிகள் வேறு யாருமே கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை செய்தார்கள் என்றிருந்தால், அன்பார்ந்தவர்களே, நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் நாசமடையட்டும், ஒரு மனிதன் நாசமாகட்டும் என்று பலமுறை சொன்னார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் அவனுடைய தாயோ அவனுடைய தந்தையோ வயோதிபத்தை அடைந்து அவர்களை சிறந்த முறையில் கவனிக்காமல், அவர்கள் நல்ல முறையிலே உபசரிக்காமல், அவர்களோடு மனது நோக்கும் விதத்திலே நடந்து கொண்டு அவர்களை வெறுத்து அவர்களை வீட்டை விட்டு விரட்டி அந்த மனிதன் சுவர்க்கத்தை அடையவில்லை என்றிருந்தால், பெற்றோர்களோடு சிறந்த முறையிலே நடந்து கொண்டு அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து அவர்களை அரவணைத்து அந்த பெற்றோர்களின் மூலமாக, அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக மறுமையில் சுவர்க்கம் செல்லவில்லை என்றால் அப்படியாப்பட்ட மனிதன் நாசமடையட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றிருந்தால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் நம்முடைய பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் வயோதிபத்தை அடைகின்ற நேரத்திலே அவர்களோடு நாங்கள் சிறந்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது என்பது இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு பாவமாக, மிகப்பெரிய பாவமாக அடையாளப்படுத்தக்கூடிய பாவம் என்பதை நானும் நீங்களும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் இந்த விடயங்களை எல்லாம் பெரும் பாவமாக அடையாளப்படுத்துகிறதோ, எந்த விடயங்களை எல்லாம் எம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பாதிப்பு என்று அடையாளப்படுத்துகிறதோ, அப்படியாப்பட்ட பாவமான விடயங்களை விட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.